என்ன சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இதுதான் அறிவு. பிள்ளைகள் படிக்க வைக்கல, அது ரோட்டு சரி. எத்தனையோ தரம் நாங்கள் ஒருத்தர் இங்க வர இந்த முன் சந்தியில வந்துட்டு போயிடுவாங்க. பல முறை நாங்கள் கெஞ்சியும் பார்த்துருக்கிறோம். இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன கதைக்குறேன்னே தெரியாம இருக்கு. இது எங்களை செட்டிக்குளம் வீடியா ஃபார்ம் சின்ன கிராமம் ஒன்று, செட்டிக்குளம் பிரதேசத்தில் உள்ள சின்ன கிராமம் தான் எங்களுடைய வீடியா ஃபார்ம் கிராமம். இதில் பின்னுக்கு ஒரு ஆறு மல்வத்தோய், அந்த அருவி ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஆற்றுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெள்ளம். இந்த முறை தான் அதுவும் இவ்வளோ பெரிய வெள்ளம். நான் பார்த்ததுலேயே நான் பிறந்து 23 வருஷத்தில் 23 வருஷத்தில் இப்போ தான் நான் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை பார்க்குறேன். இங்கேருந்து எந்த பொருட்களுமே எங்களால் இழுக்க முடியலை. எங்கள் கூரை மட்டும்தான் மேலே தெரிஞ்சது. மற்றும்படி அதுவும் எங்களுக்கு தெரியாத அந்த ஒவ்வொரு வீடுகள் முன்னுக்கு இருந்து பார்த்த அந்த வீடுகள் மட்டும் தெரிஞ்சது, ரோட்டுக்கரையில் இருந்த வீடுகள் மட்டும் எங்களால். மற்றபடி இங்கே ஒன்றுமே மிஞ்ச இல்லை. புத்தகம், கொப்பிகள், உடுப்புகள், சட்டி பானைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தண்ணியில் போயிட்டது. இருந்தது பெரிய பெரிய பானைகள், சட்டிகள் மட்டும் ஜன்னலுக்குள்ளால் போகாததுகள் இருந்தது. மற்றபடி எல்லாமே போயிட்டுது. இந்த ஊருக்குள்ளே வீடுகள் இருக்க இல்லாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டுது. வெளியில் இடங்களில் வீடுகள் கட்டி தரோன்ற அந்த ஒரு இதை கட்டி தருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம். உதவிகளும் அரசாங்கத்தால் செஞ்சுருக்காங்க. நிறைய கொப்பிகள் கொடுத்துருக்காங்க. நிறுவனங்களாலேயும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. கொப்பிகள், புத்தகங்கள், அரிசி சாமான்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியா. நாங்கள் 28 மணி தண்ணி மூடி வரக்குள்ள நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தோம். நாங்கள் விளைச்ச நெல், உளுந்து, கச்சா எல்லாம் அழிஞ்சிட்டு ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். மற்றது படிப்பு பிள்ளைகளுக்கு புத்தகங்கள், கொப்பி எல்லாமே எங்களுக்கு வீட்டோட அப்படியே ஒன்றுமே இல்லை. இப்போ திரும்ப வந்து நிவாரண சாமான்கள், சாப்பாட்டு சாமான் அது இதுன்னு தந்து உதவுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் நீங்கள் ஃபோன் இப்போ எல்லாம் எடுத்து பார்த்தீங்க தானே, அதில் உங்களுக்கு தெரியாது. கூடுதலாக பாதிக்கப்பட்டதுண்டா இந்த வீடியா ஃபார்ம் கிராமத்தில் அவ்வளோ விவசாய நிலம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகளெல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரத்துலேருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. தூரம் உள்ளபடியாக போய் வரல. எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வீட்டு படிப்பு, ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓயல் எல்லாம் பாஸ் பண்ணி பேயல் படித்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வர இதுதான். வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரலை. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்குள்ளே ஒரே வெள்ளம் பாருது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருந்ததுன்னா நாங்கள் போய் எங்களோட பிள்ளைகளை கொண்டு வச்சு படிப்போம். என்ன சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இதுதான் அறிவு. பிள்ளைகள் படிக்க வைக்கல, அது ரோட்டு சரி. எத்தனையோ தரம் நாங்கள் ஒருத்தர் இங்க வர இந்த முன் சந்தியில வந்துட்டு போயிடுவாங்க. பல முறை நாங்கள் கெஞ்சியும் பார்த்துருக்கிறோம். இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன கதைக்குறேன்னே தெரியாம இருக்கு.